Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம லேர்ன் வித் மீ சீரீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட டே 1 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? டே 1 வந்துட்டு நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 22nd ஆஃப் செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு ஆஸ்பீஷியஸ் டேல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆர்எல்ஸ் மந்த் பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆர் மந்த் எண்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம மிட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மிட் இன் த சென்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது, பட் ஸ்டில் 22nd ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மந்த்துக்கு நமக்கு ஸ்டில் 8 days இருக்கு. ஓகேவா? கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு அக்டோபர் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த 8 daysல ஓரளவுக்கு ஒரு 20, 30, 40, 50% வந்து நம்ம இந்த லேர்னிங் இதுக்கு வந்து அக்கோமடேட் ஆகணும், அடாப்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் ஒரு 8 days முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ தட் அக்டோபர்ல இருந்து நமக்கு ஒரு ஒரு ஃப்ளோ இருக்கும். ஒரு ஃப்ளாலெஸ்ஸா ஒரு ஃப்ளோ வந்து இருக்க போகுது. ஓகேவா? புரிஞ்சுதா? அதனால தான் 22nd ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நிறைய பேர் நினைப்பீங்க, நான் படிக்கும்போதும் அப்படிதான் நினச்சேன். ஸோ 22nd தானே ஆகுது, நம்ம அக்டோபர் 1லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த் டு மந்த் ரெசல்யூஷன் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த இதை நான் சொல்லிக்கிறேன். இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அது வந்துட்டு இடையில ஒரு 2 to 3 days கேப் ஆகும். ஒரு இது ஃப்ளோ வரதுக்கு. ஓகேவா? அதை வந்து அடாப்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு 10 to 15 days தேவைப்படும். ஸோ இந்த 8 days கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு அக்டோபர்ல இருந்து ஓகே நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது தாட் வந்துடும். ஓகேவா? ஸோ தட் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். அதுக்காக தான் 22ndல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கான பிளான் என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கான பிளான் வந்துட்டு நமக்கு ஃபிசிக்ஸில் வந்து 11th நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸோட கண்டென்ட் படிக்கணும். 12th ரிப்பீட்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பிளான் தான். நான் சொல்லியிருந்தேன் தனித்தனி பிளான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு. பட் அந்த தனித்தனி பிளான்ஸ்லையுமே நம்ம போகிற சாப்டர்ஸ் ஒன்றாக இருந்தாலும் இடையில கொஞ்சம் டிஃபர் ஆகும். 11th 12th அண்ட் ரிப்பீட்டர்ஸ்க்கு மேபி ஆல்மோஸ்ட் சேமாக போகலாம். பட் 11th வந்துட்டு டிஃபர் ஆகும். இது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால தான் சேமாக இருக்குது. டேஸ் வேரியேஷன் இருக்கும்ப்பா. 11th வந்துட்டு 6 days கூட நம்ம ஒரு சாப்டரை எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? 12th அப்படி கிடையாது. போர்டு எக்ஸாம்ஸ் ஆர் அப்ரோச்சிங். ஸோ நம்ம ஒரு 5 days ஆர் 4 daysக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ரிப்பீட்டர்ஸ்க்கும் மோர் ஆர் லெஸ் அவங்களோட இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் கண்டென்ட் படிங்க. இந்த கண்டென்ட்டுக்கு வந்துட்டு நான் கொடுக்க போகிற டேஸ் வந்து 3 daysப்பா. ஓகேவா? கண்டென்ட்டுக்கு நான் உங்களுக்கு 3 days கொடுக்க போகிறேன். இந்த 3 டேஸை உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூடியூப் சேனல் நல்லா கண்டென்ட் கொடுக்குறார், நீங்கள் உங்கள் ஸ்கூலில் கொடுக்குற நோட்ஸ் ஆர்எல்ஸ் உங்கள் கோச்சிங் சென்டரில் கொடுக்குற நோட்ஸ் ஆர் ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்த நோட்ஸ், இது எல்லாமே இல்லை புதுசாக நான் இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க, புதுசாக யூடியூப் சேனல் பார்த்து நான் இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 3 days வந்து சஃபிஷியண்ட்டாக தான் இருக்க போகுது. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் கண்டென்ட் பாருங்கள். ஓகேவா? கண்டென்ட் பார்த்து ஃபுல் grip ஓவர் த கண்டென்ட் இந்த 3 டேஸில் நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஓகேவா? ரிப்பீட்டர்ஸ் அண்ட் 12th யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்க்கு எதுக்குப்பா 3 days அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு இனிஷியல் டேஸில் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஃபாலோ பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ அதுக்காக தான் நான் 3 days கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ 3 days எடுத்துக்கோங்க. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸோட கண்டென்ட்டை ஃபுல் gripஓட கண்டென்ட்டை கற்றுக்கோங்க. ஓகேவா? கண்டென்ட்ல எந்த ஒரு இதுவும் இல்லாத மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? அது யூடியூப் சேனலாக இருக்கலாம், உங்களோட ஓல்டு நோட்ஸாக இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு ஏதாவது ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் பார்த்து படிக்கிறதா இருக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்னென்னா, ஒரு நல்ல யூடியூப் சேனல் இது வரைக்கும் கண்டென்ட் தெரியல அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க. ஒரு தமிழ் ஆர் இங்கிலீஷ் உங்களுக்கு எது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் பார்த்து உங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது ஒன்று. என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 daysல ஃபுல் கண்டென்ட்டும் முடிச்சுட்டு 3rd day வந்து
ஓகே. இந்த நான் அப்புறம் சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல நீங்க கன்டென்ட்ட படிச்சுக்கோங்க. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது வந்துட்டு நான் எண்ட் ஆஃப் த 5த் டேல உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போதைக்கு நீங்க யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ஸ் கன்டென்ட் ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் எஸ்பிசிசி தட் இஸ் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இதுக்கும் யூ கேன் டேக் இதுக்கு யூ கேன் டேக் 4 டேஸ்ப்பா. கன்டென்ட்ட நல்லா படிங்க. நல்ல யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அவங்களோட வீடியோஸ பாருங்க. வீடியோஸ்லயே கொஸ்டின் சால்வ் பண்றவங்க இருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. அ சோம்பேறித்தனம் வேண்டாம். நோட்ஸ நல்லா எடுங்க. அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது, மொபைல்ல ஃபோட்டோ எடுத்து ஐபேட்ல படிக்கிறதா இருந்தா மொபைல்ல ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது, ஃபோன்ல பார்த்தே படிக்கிறதெல்லாம் வேணாம். இதோட விட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல யூடியூப் சேனல் பாருங்க. ஒரு நல்ல நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கே புடிக்கணும். பார்த்தா அந்த நோட்ஸ பார்த்தா யாரு வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரணும். அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்து ஒரு 4 டேஸ் வந்து எஸ்பிசிசி கன்டென்ட்ட ஃபுல்லா படிங்க. இந்த கன்டென்ட்ட வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது வேரி ஆகும்பா. இன்னைக்கு வந்து நெறைய டைம் இருக்கலாம். ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நாளைக்கு ஸ்கூல்ல இன்டர்னல் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த 4 டேஸ்க்குள்ள நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி குடுக்குறது வந்துட்டு எல்லாராலயும் ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு லெவலுக்கு மேல ஒரு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, 4 டேஸ்க்கு வந்துட்டு நீங்க கன்டென்ட்ட நீங்களே பிரிச்சுக்கோங்க. உங்களோட டைம பொறுத்து, உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, இன்டர்னல் எக்ஸாம்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து, இப்ப என்ன சிலபஸ் போயிட்டுருக்கு அதையும் கவர் பண்ணணும். இந்த ரிவிஷன் ப்ரோகிராமையும் நான் கவர் பண்ணணும். அந்த மாதிரி நெனச்சுட்டு, அதுக்கேத்த மாதிரி இந்த பிளானிங்க நீங்க தான் பண்ண முடியும். நீங்க தான் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ கன்டென்ட்ட 4 டேஸ்ல கவர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாட்னி லிவிங் வேர்ல்ட். லிவிங் வேர்ல்ட் வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு 2 பேஜ் தான் இருக்கு. டாக்ஸானாமிக்கல் எய்ட்ஸ் எல்லாமே டெலீட்டட் தான். ஸோ அந்த கன்டென்ட்ட மட்டும் இன்னைக்குள்ள கண்டிப்பா முடிக்கலாம். ஓகேவா? டைம் இருக்கு. இன்னைக்குள்ள கண்டிப்பா முடிங்க. ஓகே. இன்னைக்குள்ள கண்டிப்பா முடிங்க. 1 மினிட்ரா. ஓகே. முடிக்கலாம். ஓகேவா? லிவிங் வேர்ல்ட் கம்ப்ளீட்டா முடிங்க. பயாலஜிய பொறுத்தவரைக்கும் இங்க எல்லாருக்கும் என்ன ஒரு தாட் இருக்குன்னா, படிச்சா போதும் நான் சென்டம். அப்படிங்கிற தாட் நெறைய பேருக்கு இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. லைன் டூ லைன் ஃபுல்லா படிச்சுட்டேன். சென்டம் தான். 360/360 தான் அப்படிங்கிற இது இருக்கு. அதெல்லாம் மாத்திக்கோங்க. படிச்ச வரைக்கும் போதும்ப்பா. அத எடுத்து சால்வ் பண்ணுங்க. அதுக்கு ரிலேட்டடா மெட்டீரியல்ஸ் நீங்க கண்டிப்பா வச்சிருப்பீங்க. ஆர் எல்ஸ் டெலிகிராம்ல நெறையா டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. சூன் நான் டெஸ்ட் சீரிஸும் லான்ச் பண்ண தான் போறேன். ஓகேவா? அது வரைக்கும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க டெலிகிராம்ல கூட எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே கூட கூடிய சீக்கிரம் நான் வந்துட்டு மார்க் டெஸ்ட் சீரிஸ், அப்புறம் யூனிட் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே லான்ச் பண்ண தான் போறேன். ஸோ அதுக்கேத்த மாரி உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். படிச்ச வரைக்கும் போதும். 1 ஹார்க்குள்ள என்ன படிக்கிறீங்க? நான் டைமும் இங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். இது வந்துட்டு நமக்கு 2 ஹார்ஸ். இது 1 ஹார். 1 ஹார்க்குள்ள எவ்வளோ படிக்க முடியுது? அதாவது இப்படி வச்சுக்கோங்கப்பா. 45 மினிட்ஸ் வந்துட்டு நான் படிப்பேன். 15 மினிட்ஸ் அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன். இது எதுக்கு பொருந்தும் அப்படின்னா, பாட்னி அண்ட் ஜூவாலஜிக்கு பொருந்தும். ஓகேவா? பாட்னி அண்ட் ஜூவாலஜிக்கு 45 மினிட்ஸ் நான் வந்துட்டு படிப்பேன். 15 மினிட்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் 1/2 அன் ஹவர் நான் படிப்பேன். 1/2 அன் ஹவர் நான் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன். ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நெறைய டைம் இருக்கு. 4 டேஸ் இருக்கு. கன்டென்ட் எவ்வளோ கன்டென்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கேத்த மாதிரி தான் கொஸ்டின் சால்வ் பண்ண போறீங்க. ஓகேவா? 1/2 அன் ஹவர்க்குள்ள பெருசா கன்டென்ட் முடிக்க போறது கிடையாது. ஸோ, கொஞ்சமான ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வரப்போது. அத சால்வ் பண்ணிருங்க. 2 ஹார்ஸ். இந்த 2 ஹார்ஸ்ல என்னன்னா, 1 ஹார் நீங்க வந்துட்டு ஆர் 1 ஹார் 30 மினிட்ஸ் கூட ஆர் 1 ஹார் 15 மினிட்ஸ் 1 ஹார் போதும்பா. 1 ஹார் வந்து கன்டென்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. 1 ஹார் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அப்போதான் படிச்ச உடனே தயவு செய்து கொஸ்டின எடுத்து சால்வ் பண்ணுங்க. அப்போதான் வந்துட்டு முடியும். நான் எல்லா கன்டென்ட்டையும் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு, லாஸ்ட்டா சேர்த்து வச்சு தான் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல யூஸே இல்ல. நான் எவ்வளோ பண்ணி பார்த்துட்டேன். வேஸ்ட்டு. ஸோ, அ நான் சொல்றத கேளுங்க. எப்பவுமே பேரலலா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணிட்டு வாங்க. கொஸ்டின் சால்வ் பண்றதுல சோம்பேறித்தனம் படாதீங்க. ஓகேவா?
இதுதான் வந்து பாட்னியோட பிளான் முடிஞ்சிருச்சா. ஜுவாலஜிக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. என்னன்னா 11th வந்து நோட்டோ கார்டு வரைக்கும் நீங்க படிச்சா போதும். ஜஸ்ட் 2 பேஜஸ் தான் படிச்சிருங்க. அதுக்கு ரிலேட்டட் கொஷின் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா. படிக்கிறது வந்துட்டு சும்மா வாசிச்சுட்டு போறது கிடையாது. லைன் டு லைன். நான் வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்றேன். அதுல பாருங்கப்பா கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கணும், கொஷின் எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இதே அந்த கொஷின் பேப்பர்ஸ் தான். இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் வந்து வேற கிடைக்குமான்றது எனக்கு தெரியாது. பட் சூன் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். நீங்களே பாருங்க. அந்த மாதிரி படிக்கணும். ஒரு கொஷின் பேப்பரை பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி நீங்க இன் டெப்த்தா போய் படிக்கணும். ஓகேவா. லைன் டு லைன் டயகிராம்ஸ் இருக்கிற பாயிண்ட், ஃபிகருக்கு டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் வரைக்கும் அ மு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஓகேவா. இன்னொன்னு வந்துட்டு 2025ல இருந்து தான் இது ஆரம்பிச்சிருக்கு. நீட் 2025ல யூனிட் இன்ட்ரோடக்ஷன், ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன்னு ஒரு இருக்கு. அதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பேஜ் இருக்கும். யூனிட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு. அது இருக்கும். ஆத்தர் பத்தியும் குடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதையும் நீங்க படிக்கணும். லாஸ்ட்டுன்னு எதையுமே போஸ்ட்பான் பண்ணாதீங்க. லாஸ்ட்டாவே போயிரும். ஓகேவா. ஸோ, ஃபர்ஸ்ட் அத கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கன்டென்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இந்த 11th வந்து நோட்டோ கார்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 12th வந்து ஹெமிகார்டேட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டர்ஸும் அதே தான். ஹெமிகார்டேட்டா வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ, டைமை பிரிச்சுக்கோங்க. 2 ஹவர்ஸ்னா பாதி பாதி. பாதி கன்டென்ட், பாதி கொஷின். இப்படி படிச்சாதான்ப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா கன்டென்ட் ஒரு பக்கம், கொஷின் ஒரு பக்கம்ன்ட்டு யூஸே இல்லாம போயிரும். ஸோ, இந்த பிளான இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா. டெய்லி ஆஃப்டர்நூன்குள்ள அப்லோட் பண்ணுவேன். இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அ கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஓகேவா. இத நான் ஃபைனலா சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஓகே. தேங்க் யூ. ஆல் த வெரி பெஸ்ட்.